Hi students, welcome to my channel. So in the video la pathinga appadina 10th standard Tamil public exam kana very important questions da paaka poringa. So public exam la நிச்சயமாக கேட்கப்படும் வினாக்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். முக்கியமான குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே தான் பார்க்க போறோம். ஸோ தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா 100 out of 100ங்கிறது முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது. பட் இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழை பொறுத்தளவு வந்து லாஸ்ட் ஒரு 2 வருஷமாவே பாத்தீங்க அப்படின்னா சென்டம் ரிசல்ட் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ 100 out of 100. ஸோ அதனால வந்து கண்டிப்பா தமிழ்ல 100க்கு 100 எடுக்க முடியும். ஸோ ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா ஒன் வேர்டு வந்து புக் பேக் மட்டும் கேட்க மாட்டாங்க, புக் இன்சைடு கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா 100க்கு 100 எடுக்கலாம் நான் சொல்கிற கொஸ்டின்ஸை படிச்சு. ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ தமிழில் வந்து எதெல்லாம் முக்கியமான வினாக்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் எஸ்எஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். சயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 மார்க் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டேன் இம்பார்ட்டன்ட். மேக்ஸை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் அண்ட் 5 மார்க் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து தமிழ் அப்லோட் பண்ணுறேன். நான் அப்லோட் பண்ண வேண்டியது சயின்ஸில் 2 மார்க் அண்ட் 4 மார்க் அப்லோட் பண்ணணும், சோசியல் சயின்ஸில் 2 மார்க் அப்லோட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் இங்கிலீஷ் வந்து நான் எல்லாமே அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறையா ஷேர் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குருவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 குருவினா கேட்பாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதில் கொஸ்டின் நம்பர் 16வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விடைக்கேற்ப வினா அமைக்க ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருவாங்க. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது அப்படின்னா ஸோ நீங்கள் எப்படி எழுதணும்? இந்தியா சுதந்திரம் எந்த ஆண்டு பெற்றது, இல்லை எந்த ஆண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்றது, இல்லாட்டி இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டு கடைசியில் ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிடணும். நிறைய பேர் வந்து விடைக்கேற்ப வினா அமைக்கல கரெக்டாக கொஸ்டின் எழுதிடுறீங்க, பட் இந்த கொஸ்டின் மார்க்கை விட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் மார்க் இல்லை அப்படின்னாலும் ஸோ அந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தப்பு தான். ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து மார்க் கொடுக்க மாட்டாங்க, அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால வந்து கொஸ்டின் மார்க் வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 21 வந்து திருக்குறள் கட்டாய வினா கம்பல்சரி கொஸ்டின். ஸோ திருக்குறள் நீங்கள் வந்து என்னென்ன படிக்கணும்னா புக் பேக் 1 வேர்டு வந்து ஃபுல்லாகவே படிக்கணும். ஸோ புக் இன்சைடு எப்படி கேட்பாங்க அதுக்கான மெட்டீரியல் நான் உங்களுக்கு தந்துடுறேன். ஸோ புக் பேக் 1 வேர்டு ஃபுல்லாக படிக்கணும். ஸோ பிடிஎஃப் லிங்க் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுப்பேன். நீங்கள் வந்து மறக்காம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். புக் பேக் 1 வேர்டு ப்ளஸ் வந்து திருக்குறள் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா மனப்பாட பகுதி, இது 3 நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். குருவினா, சிறுவினா, நெடுவினா, மற்ற கொஸ்டின்ஸ், அணிகள் இதெல்லாமே நான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிடுவேன். ஸோ பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஸோ அடுத்தது முக்கியமான குருவினா அப்படின்னு பார்க்கல மொத்தம் 4 எழுதணும். அதில் 1 விடைக்கேற்ப வினா அமைக்க கண்டிப்பாக எல்லாம் எழுதிடுவீங்க. திருக்குறள் எழுதி தான் ஆகணும். 2 மீத உள்ள 2 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு எதுனா மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ ரேர் தான் கேட்கறது, பட் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்கோங்க. வசன கவிதை குறிப்பு வரைக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 3 ஸ்டார் கொஸ்டின் கொடுக்கலாம் இதுக்கெல்லாம், அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வசன கவிதை குறிப்பு வரைக. ஸோ அதனால இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா பார்க்க வேண்டிய ஒரு கொஸ்டின், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மால் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் 3 ஸ்டார் கொஸ்டின். நான் 3ன்னு போடுறேன், 3 மார்க் கிடையாது, 3 ஸ்டார் கொஸ்டின், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இரடி பொம்மல் பெருகுவிரி தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக 2 ஸ்டார் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். விருந்தினரை மகிழ்வித்த கூறும் முகமன் சொற்கள் யாவை 3 ஸ்டார் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயின் இல் குரட்பாவில் வரும் அளபடிகளை எடுத்து எழுதுக. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், 1 ஸ்டார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற கொஸ்டினை தாண்டி உங்களுக்கு வேற கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி சோசியல் சொன்னது தான், நீங்கள் சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்கும் சொன்னது தான். நீங்கள் லாஸ்ட் இயர் நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், உங்களுக்கு நடந்த ஹாஃப் இயர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எதை வேணாலும் எடுத்து பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் இல்லாமல் வேற கொஸ்டின் இருக்காது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்டுள்ள சொல். நச்சப்படாதவன் வண்ணமிட்டிருக்கும், பட் உங்களுக்கு கொஸ்டின் வந்து வண்ணமிட்டு காமிக்க முடியாதனால போல்டு லெட்டர்ல கொடுத்துருப்பாங்க, இல்லை அடிக்கோடிட்டு சொல்லின் பொருளை தருக அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, 1 ஸ்டார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தது மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையை மாற்றும் பாங்கினை எழுதுக 3 ஸ்டார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக, இதுவும் ஒரு 3 ஸ்டார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாசவர் வாசவர் பல்நிலை விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்கள் யாவர் 3 ஸ்டார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
அவயம் குறிப்பு வரைக, இது 5 ஸ்டார் கூட கொடுக்கலாம், பட் நம்ம மேக்ஸிமம் 3 ஸ்டார் தானே. 3 ஸ்டார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை வந்து நல்லா பாருங்க. ஸோ அடுத்தது வந்து அகைன் குருவினா 5 குருவினா வந்து கேட்பாங்க. ஸோ இதுல வந்து என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். 10 மார்க்கு ஈஸியா வாங்கலாம். இந்த கொஸ்டினை மட்டும் படிச்சா போதும், 10 மார்க் மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 3 ஸ்டார் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக, மேலும் தொடரில் அமைக்க 2 ஸ்டார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. வினா எத்தனை வகை அவை யாவை அது பார்த்துக்கோங்க. அடுத்து விடை எத்தனை வகை அவை யாவை, ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டார் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சுவலி இதில் 2 ஸ்டார் 3 ஸ்டார்லாம் கிடையாது, எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் எடுத்துருக்குது. பட் அதுலேயே 3 ஸ்டார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ அது நிறைய பப்ளிக் எக்ஸாம்ல நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்டது. இதே 2 ஸ்டார் அப்படிங்கிறது பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்டிருப்பாங்க, அண்ட் பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்பாங்க, பட் அந்த அளவுக்கு இல்லை, ஹாஃப்லி எக்ஸாம்லாம் கேட்பாங்க. பட் இந்த 2 ஸ்டார் 3 ஸ்டார் இது ரெண்டும் நீங்க கண்டிப்பா படிக்காம இருக்கவே கூடாது. 1 ஸ்டார் கூட எனக்கு அவ்வளவு படிக்க முடியலன்னா அது விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. பட் இந்த 2 ஸ்டார் கொஸ்டின் 3 ஸ்டார் கொஸ்டின் கம்பல்சரி நீங்க படிச்சு தான் ஆகணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து எழுது என்றால் விரைவு காரணமாக எழுது என அடுக்கு தொடரானது சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடர் ஆகும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 3 ஸ்டார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக, 3 ஸ்டார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 ஸ்டார் கொஸ்டின். குரல் வெண்பாவுக்கான இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக, 2 ஸ்டார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேஜ் நம்பர் 21, 22, 23, 47, 67, 68, 96, 125, 180, 181, 199 இதுல உள்ள அந்த புக்குக்கு பின்னாடி உள்ளது அதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் வந்து இந்த கிராமர் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கறது உங்க இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் மற்ற கொஸ்டின்ஸை படிச்சாலும் உங்களால மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து சிறுவினா பாருங்க. இல்லை, ஓகே. சிறுவினா பாருங்க. ஒன்று வந்து பத்தி வினா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். 3 மார்க் அட்டன் பண்ணணும், அதுல ஒன்று கண்டிப்பா பத்தி வினா வந்துடும். ஒரு பேரா மாதிரி கொடுத்துட்டு ஸோ அதுல இருந்து 1, 2, 3, 4 கொஸ்டின், இல்லை 3 கொஸ்டின், 5 கொஸ்டின் அந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். நீங்க அது நல்லா ஒரு தடவை வாசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று கண்டிப்பா அட்டன் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்க அந்த ஒரு பேலன்ஸ் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட் வந்து புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இதுவும் போல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைத்து எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 3 ஸ்டார் கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தலையை கொடுத்திரும் தலைநகரம் காப்போம் இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக, 3 ஸ்டார் கொஸ்டின். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய தடவை எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், கண்டிப்பா இந்த வருஷமும் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தன் தம் கதை மாந்தர்களின் சிறந்த கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்பதை அசோகமித்திரனின் கூறுகிறார். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் தர்க்கத்திற்கு அப்பால் எனும் கதையில் கதை மாந்தர்கள் வாயிலாக விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 3 ஸ்டார் கொஸ்டின். 2 ஸ்டார் கொடுக்கலாம், பட் 3 ஸ்டார் பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த வருஷம் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனாலதான். ஸோ அடுத்தது வந்து அகைன் 3 மார்க் 2 கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த 2ல் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ வினா எண் 34 பார்த்தீங்க அப்படின்னா மனப்பாட பாட்டு, கண்டிப்பாக மனப்பாட பாட்டு நீங்கள் ஒன்று எழுதி தான் ஆகணும். பேலன்ஸ் உள்ள 1 எழுதுறதுக்கான இம்பார்ட்டன்ட் வந்து தமிழ் இலக்கணார் தமிழையும் கடனையும் இரட்டொரு மொழியும் பாங்கினை விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 3 ஸ்டார் கொஸ்டின். ஸோ அடுத்தது கூத்தன் ஆற்றுப்படலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது, முக்கியமான ஒரு 3 ஸ்டார் கொஸ்டின். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், கண்டிப்பாக கேட்பாங்க. மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமையை சுட்டி செய்தியை விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 3 ஸ்டார் கொஸ்டின். அடுத்தது மன்னன் இடைக்காடன் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது என், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டார் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக பூப்பாரா கவி பாடுகிறார், ஒரு முக்கியமான 3 ஸ்டார் கொஸ்டின். அது பாருங்க. சித்தாலின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாத இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக, ஒரு முக்கியமான 3 ஸ்டார் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக மொழித்திறன் பயிற்சியில் 2 கேட்பாங்க. ஸோ அதுக்கு அணி நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நிரல் நிறை அணி, ஓமை அணி, தற்குறிப்பேச்சு அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, இந்த 4 அணியிலிருந்து தான் கண்டிப்பாக ஒரு அணி கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் யாவை, சம்டைம்ஸ் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக வெண்பா கூட கேட்கலாம், புக்கில் இருக்குதோ இல்லையோ அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆசிரியப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு 3 ஸ்டார் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து வினா வகைகளை சான்றுடன் விளக்குக, அதாவது வினா எத்தனை வகைப்படும் அவை யாவை, அது சான்றுடன் விளக்க, வினா 6 வகைப்படும். ஸோ அந்த 6 வகையும் விளக்கணும், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து விளக்கணும்.
ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து படிக்க வேண்டிய முக்கியமான கொஸ்டின்ஸு. ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் படிக்கிறது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு பார்த்தீங்க அப்படின்னா 95+ ஸ்கோர் பண்ணலாம். அப்போ அந்த பேலன்ஸ் 5 எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சம் புக் இன்சைட் கொஸ்டின், ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த புக் இன்சைட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து நான் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக அந்த 95+ங்கிறது வந்து எல்லாருனாலையும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் சொல்கிற இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் படிங்க. தயவு செஞ்சு புக் இன்சைட் தானே, புக் இன்சைட் கேட்பாங்க. பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ புக் பேக் ஒன் வேர்டை தயவு செஞ்சு நல்லா படிங்க. ஐ திங்க் உங்களுக்கு 14 புக் பேக் ஒன் வேர்டு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, 14 ஒன் வேர்டு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 12லேருந்து 13 கொஸ்டின் வரைக்கும் புக் பேக் தான் கேட்பாங்க. 1 or 2 கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு புக் இன்சைடு கேட்பாங்க. ஸோ அதனால புக் பேக் வந்து நல்லா தரவா படிங்க. ஐ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.